வணக்கம். சென்னை மயிலாப்பூர் தனியார் விடுதியில் தமிழ் தெலுங்கு தேச கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக கட்சியின் தலைவர் EVS ராஜ்குமார் நாயுடு அவர்கள் கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை முதற்கட்டமாக 53 வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அடுத்த மாத இறுதிக்குள் இன்னும் 50 வேட்பாளர்களை அவர் அறிமுகப்படுத்த இருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசி அவர் தெரிவித்திருப்பதாவது: நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய கட்சி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட இருக்கிறது. எங்களுடைய கொள்கை கோட்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க எங்கள் தலைமை நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் கலந்து ஆலோசித்து பின்னர் கூட்டணி தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் என்று கூறினார். வருகிற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி என்று சொல்லப்படும் TTNP-யின் சார்பாக நான் 53 வேட்பாளர்களை இன்று அறிமுகப்படுத்துகிறேன். இன்னும் ஒரு மாதத்தில் வரவிருக்கின்ற நாட்களில் மீதமுள்ள வேட்பாளர்களை சுமார் 150 வேட்பாளர்கள் வரை நாங்கள் நிறுத்திருக்கிறோம். அதற்கான கூட்டம் தான் இது. கூட்டணி சார்பாக நான் எந்த முடிவும் இதுவரை எடுக்கவில்லை. இதுவரையில் எந்த உறுதியான பேச்சும் யாரோடும் ஆரம்பிக்கவில்லை. வருகிற நாட்களில் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம், பேசுவோம். முதலில் பேசுவோம். எங்களது கோரிக்கைகள் இருக்கிறது, எங்கள் மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, எங்களது கௌரவம் சுயமரியாதை இருக்கிறது இந்த மண்ணிலே. இதையெல்லாம் நாங்கள் சிந்தனை செய்து பேசுவோம். ஒரு 5 முக்கியமான கோரிக்கைகள் அது தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேசுவதாக இருக்கிறோம். ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் இல்லை வரப்போகிற ஆட்சியாளர்களிடம் அதை பொதுவெளியிலே பகிர்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. என்ன சார்? முதலமைச்சர் வேட்பாளர் நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று யாரிடம் நான் எந்த பேட்டியும் கொடுக்கவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, தேர்தலில் நிற்க அனைவரும் வெற்றிக்கனியை எப்படியாவது தட்டி பறிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். நான் தோற்கிறேன் என்று சொல்லுகிற எந்த தலைவனும் ஒரு கட்சியினுடைய தலைவனாக வர முடியாது. கட்சியினுடைய தலைவர் வருவார், இல்லது கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு யாரை முன்னிறுத்துகிறதோ அவர் தலைவராக வருவார்.